இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீது நின்று நிலவட்டுமாக என்ற பிரார்த்தனையோடு நான் உங்கள் சமூக நலன் அதிரை அப்துல் ஜப்பார் துல்கர்னை அதிரை நிழலுக்காக நம்ம எங்கே நிற்கிறோன்னு சொன்னமாக்கும் பட்டுக்கோட்டை வட்டம் தஞ்சாவூர் மாவட்டம் பள்ளிகொண்டால தாங்க இந்த மாணவி அதிராம்பட்டினத்துக்கு பள்ளிகொண்டான்லேருந்து அதிராம்பட்டினத்துக்கு அரசு பஸ் மூலம் பயணம் செய்து அரசு பொதுத் தேர்வில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மதிப்பெண் பெற்றிருக்குங்க. அதுக்காக தாங்க அந்த மாணவியை சந்தித்து நம்ம அதிரநெல் சார்பாக பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். இவர் தந்தை விவசாயி. இந்த மாணவியை தான் நம்ம நேராக ஒரு வாழ்த்து சொல்லிட்டு ஒரு பாராட்டு சொல்கிறதுக்கு நம்ம வந்திருக்கிறோம். அதிராம்பட்டினம் 1ஆம் நம்பர் அரசு மேல்நிலை பள்ளியில் 12ஆம் வகுப்புல முதல் மதிப்பெண் பெற்றிருக்கக்கூடிய மாணவி ராஜாத்தி அவர்களை தாங்க சந்திச்சிருக்கிறோம். பள்ளிகொண்டான்லேருந்து அரசு பஸ்ஸில் பயணம் செய்து இந்த மாணவியை ஊக்குவிக்கணுங்கிற ஒரு உயரிய நோக்கத்தில் தாங்க வந்திருக்கிறோம். நம்ம அதிரநெல்லில் கடந்த வருடமும் இதே போல் நம்ம 1, 2, 3 ரேங்கு அதாவது மதிப்பெண் பெற்ற மாணவிகளை நம்ம எப்போதும் ஊக்குவிப்போம். குறிப்பாக அரசு பள்ளியில் படித்த மாணவிகளை கண்டிப்பாக நம்ம ஊக்குவிக்க தயங்க மாட்டோம். இந்த மாணவி 12ஆம் வகுப்பு இங்கேருந்து படிச்சிருக்கு. தங்கச்சி சொல்லுமா, இந்த மதிப்பெண் பெற உங்களுக்கு எது காரணமாக இருந்தது? உங்கள் அப்பா அம்மா உங்கள் அப்பா உங்களோட இந்த படிக்கிறது இல்லைம்மா டீச்சர் எப்படி உங்களுக்கு அறிவுரை கூறுனாங்க? அப்பா கஷ்டப்படுறாங்க, நீ படிச்சு நல்ல வேலைக்கு போகணும். பத்தியலா, இதுதாங்க தாய் தந்தை எவ்வாறு நமக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்களோ அதை உணர்ந்து இந்த மாணவி படித்தேன், அதன் மூலமா என் தாய் தந்தைக்கு நான் பேர் எடுத்து கொடுத்துருக்கிறேன் அப்படிங்கிற சொல்றத நம்ம இந்த மாணவியினுடைய சொல்றதை கேட்டு அனைத்து மாணவிகளும் செயல்பட வேண்டும். தாய் தந்தையருடைய மனதை கோணாமல் என்ற அவங்க எந்த நிலையில நம்மளை படிக்க வைக்கிறாங்க என்பதை உணர்ந்து படிக்க வேண்டும். அதே போல இங்கிருந்து அந்த அரசு பஸ்ல போய் படிச்சிருக்கு. அப்படித்தானம்மா? நீங்க என்ன படிக்க இருக்கிறீங்க? மேல நான் இன்ஜினியரிங் படிக்கணும்னு ஆசைப்படுறேன். இன்ஜினியர் படிக்க ஆசைப்படுறீங்க? அதுக்கு உதவி செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன். இந்த பாருங்க, தமிழக அரசுக்கு இந்த மாணவி ராஜாத்தி அவர்கள் இன்ஜினியர் படிக்க உதவி கேட்குறாங்க. கண்டிப்பா அரசு இந்த மாணவியுடைய கோரிக்கையை பரிசீலிக்கும் என்ற நம்பிக்கையில நம்ம அதிரநிழல்ல பதிகிறோம். வாங்க அந்த மாணவியை நம்ம கௌரவிக்கிறோம். தந்தை மகளுக்கு இனிப்பு வழங்கக்கூடிய நிகழ்வுங்க. அண்ணா சொல்லுங்கள், உங்கள் பொண்ணை பற்றி சொல்லுங்கள், உங்கள் பேரை சொல்லிக்கங்க. பேர் மாரிமுத்து. மாரிமுத்து, நீங்கள் என்னவா இருக்கிறீங்க? பள்ளிகொண்டான்ல விவசாயம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நாங்கள் மண்பாண்ட தொழில் பார்க்குறோம். பிள்ளைகள் எல்லாம் படிக்கணும். ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுறோம். சரி, கண்டிப்பாக அந்த பிள்ளைக்கு அரசு அந்த தங்கச்சி சொன்னது மாதிரி மாணவி சொன்னிச்சு, எனக்கு இன்ஜினியர் படிக்க ஆசைன்னு சொன்னிச்சு. கண்டிப்பாக அந்த பிள்ளை நம்ம அதிரநிழல் எங்கே இருக்குதோ அந்த இடத்துல கண்டிப்பாக அரசு கவனம் பெறும். கண்டிப்பாக மாணவியை நல்லா படிக்க வைங்க. அந்த மாணவிக்கு தேவையான அனைத்து உதவிகளும் கிடைக்கும். எக்காரணத்தை கொண்டும் படிப்பை நிறுத்திட வேணாம். அம்மா, நீங்கள் 2 வார்த்தை சொல்லுங்கள். என் பொண்ணு மார்க் எடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சரிம்மா. கஷ்டப்பட்ட ஃபேமிலி, எங்களுக்கு அரசு தான் உதவி செய்யணும். சரிம்மா, நன்றிம்மா. தங்கச்சி, அதிரநிழல் பார்த்துருக்கியாம்மா? பார்த்துருக்கேன். பார்த்துருக்கீங்களா? எப்படி பார்த்தியா? இல்லை, எங்கள் ஸ்கூலில் எடுத்திருந்தாங்க, அதை பார்த்தேன். சரிம்மா, சரி. எல்லா புகழும் வல்ல இறைவனுக்கு. இதுதாங்க அந்த பாப்பாவினுடைய இல்லம்.